கடந்த கால பரீட்சைகளில் 2016ஆம் ஆண்டு வந்த அந்த பரீட்சை வினாத்தாளில் இருக்கக்கூடிய 8வது சீபாட் வினாவை பாருங்கள். இந்த வினாவானது எங்களுடைய கல்குலேஷன் புக்கில் பிரிண்ட் எடுக்கப்படவில்லை. அதனால் நீங்கள் பாஸ் பேப்பர் புக்கில் பார்த்தோ அல்லது அந்த வினாவை உங்களோட கொப்பியில் எழுதியோ செய்து கொள்ளுங்கள். இந்த வினாவை பொறுத்தவரையில் இந்த வினா உங்களுடைய பார்வையில் ஒரு கஷ்டமான வினாவை போன்று தென்படலாம். இந்த வினாவை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். வாசித்துவிட்டு அதனை புரிந்து கொள்வதில் சிரமப்பட்டிருப்பீர்கள். அதாவது இந்த கேள்வியை வாசிக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்ல வாராங்க என்று சொல்லி புரிந்து கொள்வதென்ன உங்களுக்கு கஷ்டமாக தென்படலாம். ஏனென்று சொன்னால் அதில் பாவிக்கப்பட்ட சொற்பிரயோகங்கள். அடுத்ததாக இந்த கேள்வியை நீங்கள் வாசிக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் இன்னமும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கலையே, ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படித்துத்தானே இந்த கேள்வி செய்யலாம் என்று சொல்லி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம். தெளிவாக விளையக் கொள்ளுங்கள். இதில் சொல்லப்பட்ட விடயத்துக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அவன் தந்திருக்கக்கூடிய அந்த சூத்திரங்கள் ஆக்சிஜன் என்று சொல்லியும் ஐதரோசி குயினல் என்று சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதின் கட்டமைப்புகளை நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கேள்விப்படப்போறது கிடையாது. அப்படி ஒரு தேதி அங்கே கிடையாது. அப்போ தெளிவாக விளையக் கொள்ளணும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் துளி அளவும் சம்பந்தம் இல்லை. அதே போல் இந்த கேள்வியோட ஆரம்பத்தில் நீங்கள் வாசிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. இந்த பிஹெச் பற்றி எல்லாம் சொல்கிறாங்களே, பிஹெச் 5 என்றெல்லாம் சொல்கிறாங்களே என்று சொல்லி அந்த இடத்துல நீங்கள் குழம்பி இருப்பீர்கள். தெளிவாக விளையக் கொள்ளுங்கள். பிஹெச் 5 என்று சொன்னால் அது அமிலக்கரைசல் என்று சொல்லி அர்த்தம். அதாவது பிஹெச் 7 விட சிறியதாக இருந்தால் அது அமிலக்கரைசல் என்று சொல்லி அர்த்தம். அதாவது பொதுவாக அமில ஊடகங்களில் தாக்கு நடக்க போகிறது தெரியல. ஸோ அதனால அமிலம் என்ன அதுக்குள்ளே காணப்படுது. பிஹெச் 5 என்று சொன்னால் அதுக்குள்ளே H+ என்ன காணப்படுகிறது என்று சொல்லித்தான் அர்த்தம். வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த வினாவினை 2016ஆம் ஆண்டு மாணவர்கள் இந்த வினாவை காணக்கூடிய நேரத்தில், எக்ஸாம் எழுதக்கூடிய நேரத்தில் அவங்க அந்த வினாவை பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த வினாவை பார்த்து மாணவர்கள் குழம்பினார்கள். என்னென்னு சொன்னால் இது ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ஒரு கல்குலேஷனு கூட கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ளே பிஹெச் வேறு இருக்குது. பிள்ளைகளுக்கு பிஹெச் என்று சொன்னாலே ஒரு வகையான ஒரு அலர்ஜிக். பிஹெச் பாடம் என்று சொன்னாலே பிள்ளைகள் அது அந்த கேள்வி உங்களுக்கு என்டர் ஆகிற விதம் என்ன குறவு. நிறைய மாணவர்களுக்கு பிஹெச்ங்கிற பாடம் செட் ஆகுறது. ஸோ அந்த இதுக்குள்ளே பிஹெச் வருது, அதுக்குள்ளே ஒரு சாதி கட்டமைப்பு எல்லாம் இருக்குது. ஆர்கானிக்லேயே நாங்கள் கேள்விப்படாத கட்டமைப்பு எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே கல்குலேஷன் வேறு இருக்குது என்று சொல்லி பிள்ளைகள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் அந்த கேள்வியை பொறுத்தளவில் தடுமாறி இருப்பாங்க. ஆனால் இந்த வினாவினை பொறுத்தளவில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த வினா இலகுவான வினா. அடுத்ததாக இந்த வினாவினை வாசித்து புரிந்து கொள்வதில் உங்களுக்கு சிரமம் கஷ்டம் இருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெளிவாக வழங்குகிறது. இந்த வினாவை வாசித்து புரிந்து கொள்வதிலே சிரமம் கஷ்டம் இருக்கிறது என்று சொல்லி ரைட். ஸோ தெளிவாக விளைய கொள்ளுங்க. வாசித்து புரிந்து கொள்வதில் கஷ்டமான வினாக்கள் என்று சொன்னால் பிசிக்ஸ் இருக்குது இல்லையா, பிசிக்ஸில் பந்தி கல்விகள், அதாவது எஸ்ஏல ஒரு பந்தி கல்வி வரும். ஸோ நீங்கள் அந்த வினாக்களை இதுவரையும் சந்தித்திருக்க மாட்டீர்கள். அந்த மாதிரியான வினாக்கள் இதுவரை நீங்கள் செய்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். செய்திருந்தால் ஓகே ரைட். ஸோ அப்படியான வினாக்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அதில் உள்ள கன்செப்டை புரிஞ்சு கொள்வதற்காக ஒரு கதையை கிரியேட் பண்ணுவோம். எனக்கு அந்த பந்திக்கல்வி செய்வது பிடிக்கும். ஏன் பிடிக்கும் என்று சொன்னால் பிள்ளைகள் ஃபிசிக்ஸ் எஸ்ஏக்களில் கஷ்டமான கேள்வி என்று சொல்லி நினைக்கக்கூடிய வினா அந்த பந்திக்கல்வி. அதாவது ஒரு பக்கம் முழுக்க பந்தி சொல்லியிருப்பான், அதிலிருந்து கேள்விகள் கட்டியிருப்பான், அதில் இல்லாத விஷயங்களையும் கேள்வியாக கட்டியிருப்பான். ஸோ அந்த வினாவை செய்வதற்குரிய உத்தி என்னென்னு சொன்னால் அந்த கதையை வாசித்து அந்த கேள்வியை வாசித்து ஒரு கதையை கிரியேட் பண்ணணும். அந்த அந்த பந்தியை வாசித்து அதுக்குள்ளே இருந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒரு கதையை கிரியேட் பண்ணி அது சின்ன ஒரு பிக்சராக சின்ன ஒரு படமாக என்ன செய்யுது மாற்றி அதிலிருந்து என்ன செய்யலாம் இலகுவாக விடைகளை என்ன செய்யலாம் எழுதி கொள்ளலாம். அதாவது அந்த கேள்வி பிடிக்கிறதுக்கான காரணம் பிள்ளைகள் கஷ்டம்னு சொல்லி நினைப்பாங்க. அதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வெரி சிம்பிளாக ஈஸியாக என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு கதையை கிரியேட் பண்ணி லேசாக சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு என்ன இலகுவாக விளையம் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கேள்விகள் செய்வதற்கு எனக்கு என்ன பிடிக்கும் ரைட். ஸோ சொல்லி அப்போ இந்த கேள்வியை பொறுத்தளவில் இந்த கேள்வியை வாசித்து புரிந்து கொள்வதில் என்ன சிரமம் இருக்குது. இதை விட கடினமான வினாக்கள் அது பிசிக்ஸில் உள்ள வினாக்கள் சரிதானே ரைட். இந்த கேள்வி இப்படி சிரமோடு வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த புது வேர்டு சொல்லி கேள்வி பாருங்க இல்லையா,
அந்த புது வேர்ட் கேள்வி வாசிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டால் உடனே அதை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எழுதுங்கள். அந்த புதிய வேர்ட்ஸ் இருக்குது, இது உங்களுக்கு கஷ்டமாக வாசிக்கிறது கஷ்டமாக கிரகிப்பதற்கு கஷ்டமாக இருக்கின்ற அந்த சொல் இருக்குது இல்லையா, கிரகிப்பதற்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த சொல்லை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எழுதி கொள்ளுங்க. 1க்கு 2 தடவை இல்லைனாலும் பரவாயில்லை. எழுதினேன் என்று சொன்னால் அதை எங்களோட மெமரியில் என்ன ஆகிடுன்னு சொன்னால் சேவ் ஆகிடுது. அதுக்கு பிறகு நாங்கள் வாசித்து கொண்டு போகிற நேரத்தில் அதே திரும்ப வந்தால் எங்களோட மைண்டில் என்ன ஆகிருக்கும், சேவ் ஆகிருக்கும். ஸோ லேசாக இலகுவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், இலகுவாக விலகிக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கேள்வியை வாசிக்கக்கூடிய நேரத்தில் கஷ்டமான சொற்கள், அதாவது கிரகிப்பதற்கு கஷ்டமான சொற்கள் வரக்கூடிய நேரத்தில் அதை உடனடியாக செய்து விட வேண்டும், எழுதி விட வேண்டும். இந்த கேள்வியை பொறுத்தளவில் 2 வேர்ட்ஸ் தான் உங்களுக்கும், அதாவது கிரகிப்பதற்கு கஷ்டமான சொற்களாக இருக்கும். இந்த வேர்டை உங்களோட மொத்த கெமிஸ்ட்ரி லைஃப்லேயும், அதாவது மொத்த கெமிஸ்ட்ரி சிலபஸ்லையும் என்ன செய்ய போகிறதுல நீங்கள் கேள்விப்பட போகிறதே கிடையாது. நாட் இன் சிலபஸ், தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ பாருங்க என்ன சொன்னாங்க, இந்த கேள்வியை பொறுத்தளவில் 2 வேர்ட், அதுதான் கிரகிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமான வேர்டாக இருக்கிறது. 1வது அலுமினியம் ஆக்சினேற்று. அலுமினியம் ஆக்சினேற்று AlC9H6ON thrice. AlC9H6ON thrice. அலுமினியம் ஆக்சினேற்று. ரைட். இப்போ நான் கேள்வி செய்ய போறேன் இல்லையா, நம்ம கேள்வி செய்யக்கூடிய நேரத்தில் இப்போ நான் கிரகிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் கிரகிக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் செல்ஃபாக தடவலை கொண்டு ஏன்னு சொன்னால் எனக்கு வழங்கப்படுத்துவது என்ன இலகுவாக இருக்கு. அது போலதான் உங்களுக்கு நீங்க கிரகிப்பதற்கு என்ன, நீங்க ஒரு தடவை எழுதி கொள்ளுங்க, சிம்பிளா என்ன செய்வீங்க கிரகிச்சு கொள்ளுங்க. ஸோ அலுமினியம் ஆக்சினேட் என்பது அலுமினியம் C9H6ON thrice. அலுமினியம் C9H6ON thrice, அலுமினியம் ஆக்சினேட். அடுத்ததாக 8-ஹைட்ரோக்சிகுயினலின் 8-ஹைட்ரோக்சிகுயினலின் ஆக்சைடு. இப்படி ஒரு வேர்ட் நான் தான் இதுவரை கெமிஸ்ட்ரியில் கேள்விப்பட இல்லை. ரைட். ஆனால் இந்த கேள்வி கூட ஆட்டம் செய்கிறேன் கேள்விப்படுகிறது. 8-ஹைட்ரோக்சிகுயினலின் ஆக்சைடு 2 பேர் கொடுக்குறாங்க, 8-ஹைட்ரோக்சிகுயினலின் அல்லது ஆக்சைடு. இதன் கட்டமைப்புங்கிற நேரத்தில் அதோட மூலக்கூற்று சூத்திரம் C9H6ON. C9H6ON இது பெருசாக யூஸ் பண்ணப்பட இல்லை, ஸோ அதனால் நான் எழுதிக்கொள்ள இல்லை. சரிதான், ரைட். ஸோ பாருங்கள் என்ன சொன்னால் அப்போ ஆக்சின் 8-ஹைட்ரோக்சிகுயினலின். உங்களுக்கு பென்சீன் கட்டமைப்பு எழுதி பழக்கம் இல்லை இல்லையா, உங்களுக்கு பென்சீன் கட்டமைப்பு எழுதி பழக்கம் இல்லை. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிற விதத்தில் அந்த பென்சீன் கட்டமைப்பு பழக்கம் இந்த மாதிரி இருக்குது. ஒரு அருகோல் இந்த மாதிரி சரி அருகோணி சரியாக அருகோணி போலதான் எழுதுறதுடைய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எழுதிட்டா சரி. OH இந்த இடத்துல NW இது ஆக்சின் என்று சொல்றாங்க சார். ஆக்சின் இல்லாட்டி 8-ஹைட்ரோக்சிகுயினலின் என்று சொல்லப்படுது. ஆக்சின் அல்லது 8-ஹைட்ரோக்சிகுயினலின். அப்ப என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னால் இந்த கஷ்டமான சொல்ல என்ன செஞ்சிருக்கிறேன் கிரகிப்பதற்காக ஒரு தடவை இருக்கிறேன். இப்ப நீங்க கேள்வியை வாசித்தால் என்ன இலகுவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இலகுவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ அழிக்க வேண்டும் நான் கேள்வியை செய்து காட்டுறேன். அடுத்தது இந்த இடத்துல ஐடமான நியமிப்பு பார்த்துருக்கீங்க. ஐடமான நியமிப்பு பார்க்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது என்பது I3- வந்த கதை. I3- வந்த கதை சொல்லப்படுகின்றது. அதாவது KIM I2 தாக்கம் இருந்து I3- வரும் என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஸோ இந்த வினாவை எவ்வாறு இலகுவாக செய்து கொள்வதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், கரைசல் யூவில் Al3+ அயன்களின் செறிவை துணிவதற்கு பின்வரும் நடைமுறை பயன்படுத்தப்பட்டது. கரைசல் யூவில் Al3+ அயன்களின் செறிவை துணிவதற்கு பின்வரும் நடைமுறை பயன்படுத்தப்பட்டது. அதாவது ஒரு கரைசல் யூவில் அது கப்பின் பெயர் வந்து யூ, அதில் Al3+ அயன்கள் இருக்கிறதா, அந்த Al3+ அயன்களில் செறிவை கேள்வி ஃபைனலில் பாருங்க. Al3+ செறிவை மில்லிகிராம் டெசிமீட்டர் கியூபிக் கணிக்க, மில்லிகிராம் டெசிமீட்டர் மேனிசரியை கணிக்க. அப்போ அந்த கரைசல் யூவில் இருக்கக்கூடிய Al3+ என்ற செறிவை மில்லிகிராம் டெசிமீட்டர் மேனிசரியில் காண்பதற்காக ஒரு பரிசோதனை, ஒரு நடைமுறை பயன்படுத்தப்படுகிறது. ஸோ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒன்றாவது pHமன் 5 ஆக உள்ள போது, ஸோ பாருங்க pHமன் 5 ஆக உள்ள போது அமிலக்கரைசல் அதில் H+ இருக்குது. சரி, அதாவது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, அது பாட்டுக்கு இருக்குது. pHமன் 5 ஆக உள்ளது போதும் Al3+ அயன்களை அலுமினியம் ஆக்சினேற்று என்றவாறு உள்படிய செய்வதற்கு கரைசல் யூவின் 25 சென்டிமீட்டர் கியூபுக்கு மிகை 8-ஹைட்ரோக்சிகுயினலின் சேர்க்கப்பட்டது. மிகை 8-ஹைட்ரோக்சிகுயினலின் சேர்க்கப்பட்டது. கரைசல் யூவின்
25 சென்டிமீட்டருக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் மிகையாக 8 ஹைட்ரோக்சிகுயினலின் அல்லது ஆக்சி மிகையாக என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால் இதுக்குள்ளே அப்ளை பண்ணப்படுகிறது. ஸோ அப்போ இதை என்ன செய்யறாங்க, மிகையாக அந்த கரிசனத்திலே சேர்க்கிறாங்க. மிகையாக சேர்க்கப்படும் போதும் என்ன நடைபெறும் என்பதை அவனே எங்களுக்கு தரவாக செஞ்சிருக்கிறான், கீழுக்கு தந்திருக்கிறான். ஸோ கீழுக்கு பாருங்க, இந்த Al3+ இந்த ஆக்சின் மிக 8 ஹைட்ரோக்சிகுயினலின் ரெண்டும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடைபெறும் சொல்லி அவன் தந்திருக்கிறான். ஸோ பாருங்க, Al3+ ஆக 3 ஆக்சின் OH N சேர்ந்து AlC9H6ON thrice என்கிற வீழ்படிவு சக 3H+ சக 3H+ என்று சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ரைட். ஸோ இருக்கு அடுத்த ஸ்டெப். அப்போ தெளிவாக சொல்லுங்க, மிகையாக பயன்படுத்துகின்றோம். மிகையாக பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் Al3+ எல்லாமே பிடிக்கப்பட்டு விழுத்தப்படும். இது மிகையாக அப்ளை பண்ணப்பட்டால் Al3+ எல்லாமே பிடிக்கப்பட்டு விழுத்தப்படும். ஸோ இப்போ இந்த Al3+ எல்லாம் இப்போ எதுக்குள்ள இருக்குது, இந்த இடத்துல இருக்கிறது. Al3+ எல்லாமே எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ரைட். என் அடுத்த ஸ்டெப், இந்த ஆக்சிஜன் கொஞ்சம் மிஞ்சும் இல்லையா, மிகையாக பயன்படுத்துறதுனால என்ன செய்யும், ஆக்சிஜனை கொஞ்சம் என்ன செய்யும், மிஞ்சும். ஆக்சிஜனை கொஞ்சம் என்ன செய்யும், மிஞ்சும். ஸோ கொஞ்சம் மீதியாக இருக்கும் ஆக்சிஜன் கலப்படும். அப்போ தெளிவாக விளைய கொள்ளுங்க. அடுத்த கல்வி வாசிக்கிறதுக்கு முதல்ல ஒரு விளைத்து சொல்லிட்டு போனேன். இந்த இடத்துல மிகையாக தன்னை பயன்படுத்துகிறாங்க. மிகையாக பயன்படுத்துகின்ற இந்த ஆக்சிஜன் தான் அப்ளிகேஷன் எத்தனை இடத்துல என்று சொன்னால் 2 இடங்கள்ல. ஒன்றாவது என்ன, இந்த இடத்தில் தாக்கம் புரிந்து அழிகிறது, இந்த இடத்தில் மீதமாகிறது. தெளிவாக விளைய கொள்ளுங்க. இதற்கு புறவு தேவைப்படும். மிகையாக ஆக்சிஜன் பயன்படுத்தவும் இல்லையா, இந்த மிகையான ஆக்சிஜன் அப்ளிகேஷன் இந்த இடத்துல 2 இடங்கள்ல. ஒன்றாவது இந்த இடத்தில் பிடிக்கப்பட்டு வீழ்த்தப்படுகிறது, இந்த இடத்தில் மீதமாக இருக்கிறது. இந்த இடத்தில் பிடிக்கப்பட்டு வீழ்த்தப்படுகிறது, இந்த இடத்தில் மீதமாக இருக்குது. அப்போ இதுவும் சேர்ந்து தான் Al3+ இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து இது 2க்கும் பதிலாக இருப்பது யாரு, இது அலுமினியம் ஆக்சைடு. இதுவும் சேர்ந்து இந்த இடத்துல இருக்கிறது. ஸோ இது தாக்கத்தில் ஈடுபட்ட பிடிக்கப்பட்ட ஆக்சிஜனாக இருக்கிறது. இது 2க்கும் பதிலாக உள்ளது இது இருக்கட்டும். இப்போ கேள்வி பாருங்க, இப்ப சொல்றாங்க வீழ்வடி ஒழிக்கப்பட்டு காய்ச்சி வறுத்த நீரினால் கழுவப்பட்டு. அப்போ வீழ்வடி என்ன செய்யறாங்க, தண்ணி வரையாக கரைசல் வேறாக்கப்பட்டு இந்த வீழ்வடிவு மட்டும் செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த வீழ்வடிவு மட்டும் தனியாக என்ன செய்யப்படுது, பிரித்து எடுக்கப்படுகின்றது. ஸோ அந்த வீழ்படிவில் அலுமினியம் C9H6ON thrice தண்ணி என்ன செஞ்சாங்க, எடுத்து வீசிட்டாங்க, அது தேவையில்லைன்னு சொல்லி அதை தூக்கி ஒரு சைடு வச்சுட்டாங்க, தேவைப்படாது பாருங்க. இப்போ பாருங்க, வீழ்வடிவு வடிக்கப்பட்டு காய்ச்சி வறுத்த நீரினால் கழுவப்பட்டு மிகை KBr அடங்கிய சூடான ஐதான எச்சில் கரைக்கப்பட்டது. என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால், மிகை KBr பற்றி நான் பிறகு சொல்றேன். சூடான எச்சில் மட்டும் பேசுறேன். சூடான எச்சில் இதுல மிகை KBr இருக்குது, அதை பற்றி பேச இல்லை, இருக்கட்டும். இப்போ சூடான எச்சிலுக்குள்ள இதை என்ன செய்யறாங்க, போட்டு செய்யக்கூடிய நேரத்தில் இந்த சூடான எச்சிலுக்கும் இந்த அலுமினியம் ஆக்சினேட்டுக்கும் என்ன நடக்கும் என்று சொல்லி அவங்க கல்ல தந்திருக்கிறான். எப்படி தந்திருக்கிறான், அலுமினியம் ஆக்சினேட்டு ஐதான HCl என்று ஹீட் பண்ணக்கூடிய நேரத்தில் AlC9H6ON thrice எல்லாமே அவன் தாரான் இல்லையா, நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கிறது இல்லை. என்ன DHCl என்ற ஹீட் முன்னிலையில் என்ன வருதா, Al3+ ஆக ஆக்சிஜன் Al3+ ஆக ஆக்சிஜன் என்று சொல்லி தரப்படுகிறது. அப்ப தெளிவாக வளைய கொள்ளுங்க. இப்ப என்ன செய்யறான்னு சொன்னா, Al3+க்குள்ள மிகையாக ஆக்சிஜனை பயன்படுத்தி இந்த Al3+ அயன்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டு, அது மட்டுமல்ல பிடிக்கப்படுது, இந்த ஆக்சிஜனை கொஞ்சம் பிடிக்கப்பட்டு AlC9H6ON thrice வந்துச்சு. மீதமாக கொஞ்சம் ஆக்சிஜன் இருந்துச்சு. அந்த ஆக்சிஜனையும் வீழ்படி ஓராக்கி எடுத்துட்டு தண்ணி தேவையில் சொல்லி விட்டுட்டு இப்போ இந்த அலுமினியம் ஆக்சிஜன் எடுத்து என்ன செய்யறாங்க, அசிட்ல போட்டு கரைக்கிறாங்க. கரைச்சின Al3+ 3 ஆக்சிஜன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்,
இந்த ஏல் ட்ரிப்ளஸ் எங்க இருந்தது? இங்க இருந்தது தான். இந்த ஏல் ட்ரிப்ளஸ் பிடிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டது இங்க இந்த இடத்துல. அதை கரைச்சி உண்டாக்கி வச்சுட்டாங்க. அப்ப இது ரெண்டுமே ஒன்றுதான். அடுத்தது இந்த ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜன் என்ன ஒன்றுதான். இந்த ஆக்சிஜன் என்ன ஒன்றுதானே. இதுதான் பிடிக்கப்பட்டுச்சு ஆக்சிஜன். இந்த இடத்துல என்ன அதை கரைச்சி திரும்ப ஆக்சிஜனை உண்டாக்கி வச்சிருக்காங்க. ஸோ வழங்குதா? ஸோ இந்த பிடிக்கப்பட்ட ஆக்சிஜன் இந்த இடத்துல என்ன செய்யப்படுது? கரைக்கப்பட்ட ஆக்சிஜன் உண்டாயிருக்கு. அப்ப இதுவும் என்ன ஒன்று. இது ரெண்டுமே என்ன ஒன்று. தெளிவாக கொடுங்க. இதுவும் ஒன்று அல்ல. இது ஒரு ரெண்டு ஒண்டா இல்லை. ஏன் இது பெரிய அமௌண்ட் சரிதான். அதுல கொஞ்சம் தானே இது. அப்ப தெளிவாக விளையாடணும். இதுவும் ஒன்று. இது ரெண்டுமே ஒன்றுங்கிறத என்ன செஞ்சு கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. அப்ப இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று. இது பிடிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. அந்த வீழ்வழியில் கரைச்சி திரும்ப அதை இதை உண்டாக்கி வச்சிருக்காங்க. ஒன்னாவது பிடிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டுச்சு, பிறகு என்ன செய்யப்படுது? கரைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ விளைவாக்கப்பட்ட கரைசல் இது. விளைவாக்கப்பட்ட கரைசல் இது. இதுக்குள்ள இன்னொன்று இருக்குது. என்னன்னு சொன்னா கேபிஆர். மிகையாக கேபிஆர் இருக்கிறது. பட் கேபிஆருக்கும் இதுகளுக்கு இடையில எந்த ஒரு தாக்கமும் இல்லை. கேபிஆருக்கு இதுக்கு இடையில என்ன இல்லை, எந்த ஒரு தாக்கமும் இல்லை. ஏன் அவன் கரை இல்லை. பாருங்க, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கேபிஆருக்கு இதுக்கு தாக்கம் நடக்கிறது என்ன இல்லை. ரைட். ஸோ இந்த அடுத்த ஸ்டெப் பாருங்க. அடுத்த ஸ்டெப் மிக கேபிஆர் அடியில் சூடான எச்சில் கரைக்கப்பட்டது. பின்னர் இக்கரைசலுக்கு 0.02 கேபிஆர் ஒத்துடன் 25 சென்டிமீட்டருக்கு சேர்க்கப்பட்டது. இப்போ இதுக்கு என்ன செய்றாங்கன்னு சொன்னா கேபிஆர் ஒத்துடன் 0.02 மேல் 50 சென்டிமீட்டர் எடுத்து என்ன செய்றாங்க? செலாரம் ஊற்று. சரியா கணக்கு பார்த்து ஊற்றுறானுங்களா? இல்லை. அதில் பாட்டுக்கு இருக்குது. அதை எடுத்து என்ன சும்மா ஊற்றி ஊற்றுவேன். சும்மா ஊற்றிட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு சொன்னால் சேர்க்கப்படும் Br3 Br2 ஆக தாழ்த்தப்பட உள்ளே உள்ள Br Br2 ஆக உச்சேற்றப்படும். சேர்க்கப்படும் Br3 Br2 ஆக தாழ்த்தப்பட உள்ளே உள்ள Br Br2 ஆக உச்சேற்றப்படும். நம்ம முன்னாடி செஞ்சிருக்கிறோம் இல்லையா? I03 I2 தாழ்த்தப்பட I I2 உச்சேற்றப்படும். அதுக்கான ஒரு மொத்த தாக்க வடிவம் தெரியுமா? ரைட். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணப்பட்ட ஒரு கடைசி ஒரு தாக்கம் வடிவம் இல்லையா? ரைட். அதே போன்ற ஒரு தாக்கம் நம்ம சமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவனே தந்திருக்கிறான் பாருங்க. நம்ம சமப்படுத்த வேண்டிய எந்த ஒரு தேவையுமே கிடையாது. அவனே சமப்படுத்த எல்லாம் கிளியர் பண்ணி கடைசி தந்திருக்கிறான். என்ன தந்திருக்கிறான் சொன்னால் Br3 5 Br 6H+ சேர்ந்து Al3+ ஆக 3 ஸோ தாக்கம் இருந்து 3 Br2 சக 3 H2. என்ன இதுக்குள்ள நம்ம KBr3 சேர்க்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும் சொன்னால் Br3 Br2 தாக்கப்பட Br Br2 சேர்க்கப்படும். சமன்பாடெல்லாம் சமப்படுத்துறது வேண்டிய தேவை இந்த இடத்துல என்ன இல்லை. ஏன் அவனே எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறான், தந்திருக்கிறான். இது தாக்கம் உங்களுக்கு புதுது அல்ல. I03 I2 தாழ்த்தப்பட்டு I I2 சேர்க்கப்பட்டு கடைசியாக ஒரு 2ஆல் டிவைட் பண்ணப்பட்ட ஒரு சமன்பாடு என்ன செஞ்சிருப்போம், எழுதியிருப்போம். அந்த சமன்பாடு தான் சேம் பாடு. ரைட். ஸோ இருக்கட்டும். இப்போ விளைவாக்கப்பட்ட கரைசல் இது. சரி. இப்போ கேபிஆருக்கு இதில் சேர்த்தன் இல்லையா? இருக்கட்டும். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஸோ இப்போ கல்ல தெளிவாக வாசிப்போம் பாருங்க. திரும்ப வாசிக்கிறேன். பின்னரி கரைசலுக்கு 0.02 கேபிஆர் 25 சென்டிமீட்டருக்கு சேர்க்கப்பட்டது என்று சொல்றாங்க. ஸோ கேபிஆர் என்ன செய்யப்படுது? சேர்க்கப்படுது. இப்போ இதுல பாருங்க, இது என்னவாக இருக்குது? மிகையாக கேபிஆர் இருக்குது. மிகையாக கேபிஆர் இருக்கிறதுனாலே இந்த கேபிஆர் என்ன செய்யும்? முற்றாக அழியும். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன இது மிகையாக இருப்பதனாலே கேபிஆர் என்ன செய்யும்? முற்றாக தாக்கம் புரியும். கேபிஆர் என்ன செய்யும்? முற்றாக தாக்கம். ஸோ அப்போ இந்த கேபிஆர் எல்லாமே அழிஞ்சிச்சு. எந்த இடத்துல? இந்த இடத்துல முற்றாக இருந்திருக்குது. இப்போ சொல்லுங்க, அப்போ Al3+ ரிட்டர்ன் அதுக்குள்ள இருக்கும். இதுக்கு எது நடக்கல ரிட்டர்ன். இந்த ஆக்சிஜன் என்ன? அதுவும் ஒன்று நடக்கல ரிட்டர்ன். ஸோ OH N double bond. Right.
இப்போ நீங்க கேள்வியை பாருங்க, கேள்வி அந்த தாக்குதல் லிஸ்ட்டை பாருங்க. ஒரு இடத்துல இந்த இது ரெண்டுக்கும் செட் ஆகாது. ரெண்டு பேரும் சந்துட்டா ரெண்டு பேரும் தாக்கம் புரிவாங்க. கீழுக்கு பாருங்க, ஒரு இடத்துல தாக்கம் மட்டும் தந்திருக்கிறாங்க, ஒரு வித்தியாசமான தாக்கம். அதாவது இந்த BR2க்கும் ஆக்சிஜனுக்கு இடையில என்ன செய்ய செட் ஆகாது. இந்த BR2க்கும் இந்த ஆக்சிஜனுக்கு இடையில என்ன ரெண்டு பேரும் ஒன்றாக சும்மா என்ன செய்ய மாட்டா, இருக்க மாட்டா. ரெண்டு பேரும் சந்தித்தால் இரண்டு பேருக்கும் இடையே தாக்கம் நடைபெறும் என்பதை அவன் என்ன செஞ்சிருக்கிறான், கேள்வி தந்திருக்கிறான். ஸோ பாருங்க, அமில ஊடகத்தில் BR2 பிறப்பிப்பதற்கான முதன்மை தாக்கம் KBrO3 ஆகும். ரைட், அது தந்துட்டு அதுக்கு பிறகு இன்னும் ஒரு சில விஷயத்தை தந்திருக்கிறான். ரைட், ஸோ பாருங்க, அப்போ என்ன இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த BR2க்கும் என்ன செய்யாது, தாக்கம் நடக்காது. அதாவது நம்ம அங்கே 14 மொரட்டோவில் செஞ்சோம் இல்லையா, அந்த I2க்கும் அந்த அஸ்கார்பிக் ஆசிடுக்கும் செட் ஆகுதுங்கிற மாதிரி I2 தயாரித்து அஸ்கார்பிக் ஆசிடோட தாக்கம் பிடிச்சோம். இங்கே என்ன செய்யப்படுது, இங்க BR2 இந்த தாக்கத்தின் மூலமாக தயாரித்து ஆக்சிஜனோட என்ன செய்யறானு தாக்கம் புரிய வருவாங்க. தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சரிதானே? அப்ப இந்த ஆக்சிஜன் எது, இந்த இருக்கிற ஆக்சிஜன் தான் இந்த இருக்குது, தாக்கம் புரியாம இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இந்த இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த BR2 என்ன செய்ய செட் ஆகாது. எல்லாம் தந்திருக்கிறான் இந்த தாக்கம் ஆக்சிஜன் OH டபுள் ஆக BR2 தாக்கம் நடந்து என்ன உண்டாகும் என்று சொன்னால் 2 BR2 இந்த மாதிரி ஒரு விலை ஒன்று வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்க போகிறதும் இல்லை, கேள்விப்பட போகிறதும் இல்லை. ஆர்கானிக் BR and is a BR OH N double dot சக 2 HBr. ஸோ என்ன செய்யப்படுது, BR2 அந்த கப்புகளை தயாரித்து அந்த BR2 இந்த ஆக்சிஜன் என்ன செய்யப்படுது தாக்கு. அதாவது BR2 தோன்ற உடனடியாக என்ன செய்யும், இந்த ஆக்சிஜனோட அட்டாக் புரியும், உடனடியாக ஆக்சிஜனோட என்ன செய்யும் தாக்கத்தில் ஈடுபடும். இருக்கட்டும், அடுத்த ஸ்டெப் சொல்லப்படுகிறது பாருங்க. ஸோ விளைவாக்கப்பட்ட கரைசல் இது, விளைவாக்கப்பட்ட கரைசல் இது. இப்போ விளைவாக்கப்பட்ட கரைசல் இது மட்டும் தானா, இல்லை வேற என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறா என்று சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த விளைவாக்கப்பட்ட கரைசல் இது மட்டும் தானா, இல்லை வேற என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறா தெரியல. ஒன்று உண்டாவின BR2 இருக்குது இல்லையா, உண்டாவின BR2 நிறைய உண்டாயிருக்கலாம் அல்லது கொஞ்சம் உண்டாயிருக்கலாம். இது நிறைய கூடுதலாக மிகையாக உண்டாகி இருந்தால், இது கூடுதலாக உண்டாகி இருந்தால் இவர் முற்றாக அழிந்திருப்பார், இவர் மிஞ்சிருப்பார். இல்லை, இவர் கொஞ்சமாக உண்டாகி இருந்தால் இவர் முற்றாக அழிந்திருப்பார், இவர் மிஞ்சிருப்பார். யார் மிஞ்சினது தெரியுமா, இவரா அல்லது இவரா என்று சொல்லி நமக்கு தெரியல. 7++களை ஒன்று நடக்கல, இஸ் ரிட்டர்ன், அதில் நான் எழுத இல்லை, தேவைப்படாதுங்கிறதுக்காக. ரைட், ஸோ இப்போ பாருங்க, இப்போ கேள்வி கதையை பாருங்க. மிகை BR2 ஆனது, கேள்வி அடுத்துல நான் என்ன பாருங்க, மிகை BR2 ஆனது. மிகை BR2 ஆனதுன்னு சொன்னா நான் சொல்லியிருக்கிறேன், மிகைங்கிற சொல்லுக்கு 2 ஒத்த கருத்து சொற்கள், எக்ஸ்ட்ராங்கிறதுக்கு பயன்படுத்தோனல், மீதமாக உள்ளது என்பதற்கும் பயன்படுத்துவாங்க இல்லையா. மிகை BR2 அப்படின்னு சொன்னா என்ன, இதுக்குள்ள மிச்சமா மீதியாக இருக்குது, கொஞ்சம் மீதியாக BR2. அதாவது இந்த அர்த்தம், இந்த இடத்துல அர்த்தம் என்று சொன்னால் நிறைய BR2 உண்டாயிருக்குது, எக்ஸ்ட்ரா கூடுதலாக உண்டாயிருக்குது. அப்போ ஆக்சிஜன் இருக்கும், முற்றாக அழிந்திருக்கும். இந்த ஆக்சிஜன் இருக்கு, முற்றாக இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஜன் எல்லாமே இந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கு, தாக்கம் விருந்து அழிந்திருக்கு, தாக்கம் விருந்து அழிந்திருக்கு. அப்போ மிச்சமாக கொஞ்சம் என்ன உண்டாயின BR2 கொஞ்சம் BR2 தான் இருக்குது. அப்போ தோன்றின மொத்த BR2 அப்ளிகேஷன் 2 இடங்கள்ல, ஒன்றாவது இந்த இடத்துல தாக்கம் வந்து அழிகிறது, அடுத்தது இந்த இடத்துல மீதமாக உண்டாவின இந்த BR2 மொத்தம் இருக்குது இல்லையா, அது 2 இடத்துல அப்ளிகேட் தாக்கம் பெறுகிறது, இந்த இடத்துல தாக்கம் வந்து அழிகிறது, இந்த இடத்துல மீதமாக காணப்படுகிறது. இந்த மீதியான BR2 ஆனது, மிகை BR2 ஆனது KI-உடன் தாக்கம் இருந்து I3- தரும். இந்த மிகை BR2 ஆனது KI-உடன் தாக்கம் இருந்து I3- தரும். அது எப்படி சாத்தியம் சொன்னா, இப்ப இதுல KI சேர்ப்போம் இல்லையா, KI சேர்த்தால் என்ன நடக்கும் சொன்னால், இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம KI சேர்த்தால் என்ன நடக்கும் சொன்னால், சேர்க்கப்படும் I- I2 சேர்க்கப்பட உள்ளே உள்ள BR2 BR- ஆகப்படும். I-I2 சேர்க்கப்பட BR2 BR- ஆகப்படும். 2 I- சக 2 இலத்திரன், 2 சக 2 இலத்திரன், ஒரு மொத்த தாக்கம் BR2 என் 2 I- I2 சக 2 BR- என்று சொல்லி ஒரு மொத்த தாக்கம் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. ரைட், இப்போ
இப்போ கேஐ இருக்குத்தானே அது மிகையாக சேர்க்கிறாங்க. ஸோ மிகையாக சேர்க்கப்படக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால் இப்போ கேஎம் இதுக்குள்ள இருக்கும் தானே, இன்னும் கேஏ மீதமாக இருக்கும். மீதமாக என்ன இருக்குது? கேஏ இருக்குது. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த I2க்கும் கேஐக்கும் இடையில செட் ஆகாது. பழையகள் இருக்கு தானே, நம்ம இதுக்கு முதல் செஞ்சவர்கள் எல்லாம் உண்மையாக அதுக்குள்ள கேஏ இருக்கும் I2 இருக்கும். ஆனால் ரெண்டுக்கும் தாக்கம் பூர்வ இல்லைங்கிற போல நம்ம செய்யறோம். என்ன கேள்வி என்ன கதை அப்படி இந்த I2க்கும் கேஐக்கும் என்ன நடக்கிறது இல்லை, தாக்கம் நடக்கிறது இல்லை என்று சொல்லித்தான் நம்ம இதுவரை காலம் என்ன செஞ்சிருக்கிறோம், கேள்வி செய்திருக்கிறோம். ஏன்னா கேள்வி என்ன கதை அப்படி செய்தால் சரி. இந்த இடத்துல I3 வர கதை ஒன்று சொல்றானே, அதுக்காக இப்படி ஒரு வேலை வந்து பார்க்கணும். என்ன இந்த I2 அந்த கேஐ அந்த I- தாக்கம் இருந்து I3 என்ன செய்யும் இல்லை. ஸோ விளைவாக்கப்பட்ட அப்போ தெளிவாக விளைய கொள்ள வேண்டும். இந்த மீதியான பியாக்கு இந்த இடத்துல தாக்கம் இருந்து அழிகிறது. இந்த மீதியான பியாக்கு அழிகிறது, இந்த இடத்துல தாக்கம் இருந்து அழிகிறது. ஸோ I2 I- தாக்கம் இருந்து என்ன செய்யும், I3 என்ன செய்யும் உண்டாக்கும் இருக்கு. இப்போ சொல்லப்படுது அதன் பின்னர் I3 ஆனது 0.05 மோல் சிமிடிக்கு Na2H2O மாப்பொருளை காட்டியாக பயன்படுத்தி நியமிக்கப்பட்டது. இந்த I3 என்ன செய்யறாங்க, Na2H2O கரைசலை கொண்டு நியமிப்பு செய்யப்படுகிறது. செஞ்சுட்டா நடக்கு சேர்க்கப்படும் H2O3 S4O6 ஆகும் சேற்றப்பட உள்ளே உள்ள I3 I- ஆக தாக்கப்படும். ஸோ 2 I- சக 2 இலத்திரன், 3 I- சக 2 இலத்திரன். ஸோ ஒரு மொத்த தாக்கம் 2 H2O3 I3 சேர்ந்து 3 I- S4O6 S4O6 என்று சொல்லி ஒரு மொத்த தாக்கம் என்ன செய்கின்றோம், எழுதுகின்றோம். ஸோ அங்கே போட்டில் இதில் வழங்குது இல்லை. ஸோ அப்போ தெளிவாக வழங்குவோம். 3 S4O6 சொல்லி மொத்த தாக்கம் சமப்படுத்துகின்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்போ பாருங்க S4O6 சொல்லி தாக்கம் எவ்வளோ NaOH தேவைப்பட்டது என்று சொன்னால் 0.05 மோல் சிமிடிக்கு 15 சென்டிமீட்டர். 0.05 மோல் சிமிடிக்கு 15 சென்டிமீட்டர். இதான் கல்ல சொல்லப்பட்ட கதை. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்யணும் சொன்னால் Al3+ என்ற சரிவை மில்லிகிராம் டெசிமீட்டர் மேனிசரில் காண என்பதுதான் இப்போ உள்ள கேள்வி. எவ்வாறு செய்து கொள்வது என்று சொல்லி பார்ப்போம். ஸோ பாருங்க, முதல்ல இந்த கேள்வியை பொறுத்தளவில் எது எதற்கு சொந்தமானது என்று சொல்லி தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும்.